டேவிட் அண்ணே, என்னண்ணே? என்னண்ணே இன்னைக்கு ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் இருக்குது. ஆமாண்ணே. என்னண்ணே புதுசா இருக்கு? அண்ணே இப்போதானே உனக்கு ஞாபகம் வருது, என்னண்ணே? டிசம்பர் மாதம் வரப்போகுதுண்ணே. ஆமாண்ணே, டிசம்பர் மாதம் கொஞ்ச நாள் வந்துடும்ல. இன்னும் டிசம்பர் மாதத்துல கிறிஸ்மஸ் வரும்ண்ணே. கிறிஸ்மஸ்னோட நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும்? கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் தாத்தா, சாண்டா எல்லாமே கிறிஸ்மஸ் கேலண்டர்லாம் வைப்பாங்கண்ணே. ஆமாண்ணே, ரொம்ப ஜாலியாக இருக்கும்ண்ணே. ஆமாண்ணே, அதனால தான் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க சண்டே கிளாஸ்ல. ஆமாண்ணே, நம்ம சூப்பராக இருக்குல்லண்ணே. நம்ம முன்னாடி போய் கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஓகேண்ணே, வரீங்களா? வாங்க. ஹாய் குட்டீஸ், ஹாய். இங்கே பார்த்தீங்களாண்ணே, இந்த பார்த்தீங்களா இங்கேயே கிறிஸ்மஸ் தாத்தா இருக்காரு. ஆமாண்ணே, கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாண்ணே, கண்ணு மூக்கு வாயிலா இருக்கு பார்த்தீங்களா கிறிஸ்மஸ் ட்ரீக்கு. ஆமாண்ணே. ஆ சரி, நம்ம 2 பேர் வந்துட்டோம், இன்னும் ஒரு ஆள் மிஸ் ஆகுறாங்களே. அது யாருண்ணே? வழக்கம் போல லேட்டாவே வருவார்லண்ணே. வழக்கம் போல லேட்டா வருவாரா? நம்ம சார்லஸ் அண்ணனே. சார்லஸ் அண்ணனா? ஆமாண்ணே. ஆமா, அவர் தானே சண்டே கிளாஸ் நடத்துவாங்க. அண்ணன் தூரத்துல வர்ற மாதிரி தெரியுது. வந்துட்டாங்க. அண்ணே ஸ்தோத்திரண்ணே, 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 ஸ்தோத்திரண்ணே. கிறிஸ்மஸ் தாத்தா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓகே அஸ்வின் அண்ணே, வாங்கண்ணே, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா நிற்போண்ணே. ரொம்ப நாள் ஆச்சுண்ணே நம்ம 2 பேரும் சேர்ந்து நின்று. ஓகேண்ணே, குட்ண்ணே. பிள்ளைங்களா, இன்னைக்கு இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் ஷோவில் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல நாங்கள் 3 இளைஞர்களும் தாத்தாவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இல்லையா? ஓகே, நமக்கு இன்னைக்கு ஒரு அழகான ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா, ஒரு அழகான ஒரு நியூஸ் கிறிஸ்மஸ் ட்ரீயோட நமக்கு வந்து சொல்ல வந்திருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற அந்த செய்தியை நம்ம எல்லாருக்கும் சொல்ல போகிற வருகையினுடைய முதல் ஞாயிறு இது. சரியா அண்ணா? இந்த 4 வாரங்களும் அண்ணா நம்ம ஏசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தாரு, நமக்காக அவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம், கத்துக்க போறோம். சரியானே? ஸோ குட்டீஸ், இந்த 4 வாரங்களும் நம்மளுடைய ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல கிறிஸ்மஸ் தொடர்பான நிறைய தகவல்கள் வரும். அதை எல்லாத்தையும் நீங்க மறக்காம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் என்ன செய்யணும், நீங்க பார்க்க சொல்லணும். சரியானே? ஓகேண்ணே, ஓகேண்ணே, ஓகேண்ணே. அண்ணே, வெளியில என்னண்ணே ஒரே இறைச்சல் சத்தமா இருக்குது? தெரியாதா? தெரியலையேண்ணே. புயல்னு ஒரு புயல்ண்ணே, செம்ம மழைண்ணே சென்னையில. நீங்க பாத்துருக்கீங்களா? நியூஸ்ல பாத்தீங்களா நீங்க? நம்ம ஊர்லயே மழை பெஞ்சுன்னா பாத்துக்கோங்களேன், எவ்வளவு அதிசயம். விருதுநகர்ல மழை என்னைக்குனே பெஞ்சிருக்குது. விருதுநகர்ல மழை பெஞ்சு வெள்ளம் ஓடிட்டு இருக்குண்ணே. நீங்க பாக்கலையா? செய்தியில பாக்கலையா? செய்திலாம் பார்க்க மாட்டீங்களா? என்னண்ணே இப்படி சொல்றீங்க? விருதுநகர்ல மழை பெஞ்சிச்சு, இடி இடிச்சிச்சு, மின்னல் அடிச்சு. அண்ணன் நியூஸ் சேனல்ல பாத்துருப்பாரு, கனவு கண்டிருப்பாரு, விருதுநகர்ல மழை பெஞ்சிருக்கு. சரி பிள்ளைங்களா, எல்லாரும் இந்த மழையில ரொம்ப பத்திரமா பாதுகாப்பா இருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். ஸோ ரொம்ப கவனமா இருங்க. ஏற்கனவே நாங்க சொன்னது மாதிரி சமூக இடைவேளை முக்கியம், மாஸ்க் ரொம்ப ரொம்ப அவசியம். சரியா? குளிர்காலம் வந்துருச்சு, குளிர்காலம் வந்துருச்சு. ஸோ எல்லாரும் ஓகேண்ணே. சரி, இப்பயும் இந்த நாள்ல நம்ம கத்துக்க போற முக்கியமான ஒரு தலைப்பை குறித்து இன்னைக்கு பார்க்க போறோம்ண்ணே. என்ன தலைப்புண்ணே? அண்ணே, கிறிஸ்துமஸ் நமக்கு தர்ற ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? கடவுள் இந்த பூமிக்கு மனுஷனா வந்தாரு அப்படிங்கிறது. ஆமாண்ணே. அது பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே கடவுள் தம்முடைய தாசர்களுக்கு சொல்லிட்டாருண்ணே. அத 650 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னதுனால இந்த பூமிக்கு அவர் மேசியாவா வருவார் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஓ, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஆமாண்ணே. அத அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப நம்பினாங்க. நம்பி அவங்க வாழ்க்கையில அவங்க ரொம்ப விசுவாசத்தோட இருந்து மேசியா வருவாரு, மேசியா வருவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்கண்ணே. விசுவாசத்தோட இருந்தாங்களாண்ணே? ஆமாண்ணே. அண்ணே, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேண்ணே. அஸ்வின் அண்ணே, அண்ணே
அஸ்வின் அண்ணனை பத்தி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, அஸ்வின் அண்ணனுக்கு கேள்வி கேட்கறதுனா ரொம்ப பிடிக்குமா. யாராவது அவங்கள கேள்வி கேட்டா நல்லா பதில் சொல்லுவாங்களா அஸ்வின் அண்ணன்? கேள்வி கேட்பாங்களா இல்ல அவங்கள நம்ம கேள்வி கேட்கணுமா? இல்லண்ணே, அவங்க நல்லாவே பதில் சொல்லுவாங்களாம். பதில் சொல்லுவாங்களா? ஆமாண்ணே. ஓகே அண்ணன் இப்ப நமக்கு விசுவாசம்னா என்னன்னு சொல்லி கொடுப்பாங்கண்ணே. அப்படியாண்ணே? ஆமாண்ணே. யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கண்ணே. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாதுண்ணே விசுவாசம்னா இப்படி என்னன்னு. சொல்லிட்டீங்க டக்குன்னு. இல்லண்ணே, நீங்க நல்லா சொல்லுவீங்கண்ணே. அண்ணே, எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு, நீங்களே சொல்லிருங்களேன் விசுவாசம்னா என்னன்ட்டு தெளிவா. அண்ணே, விசுவாசத்துடைய டெஃபினிஷன் என்ன தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். விசுவாசங்கிறது காணப்படாதவைகளுடைய நிச்சயம், அப்படின்னா நம்பப்படாதவைகளுடைய உறுதி. அப்படின்னா அண்ணே, விசுவாசம்னா என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். விருதுநகர்ல மழை பெய்யும் அப்படின்றது மாதிரி. இல்லண்ணே, இருங்கண்ணே. இப்போ 10 மணிக்கு உங்களுக்கு ட்ரெயின் அப்படின்னா நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு எத்தனை மணிக்கு போவீங்க? 9:30 போவேண்ணே. 10 மணிக்கு சர்வீஸ் சர்ச்சில்னா எத்தனை மணிக்கு வருவீங்க? 10 மணிக்கு தான் வருவேன். சரிண்ணே, நல்ல பதில்ண்ணே. 10 மணிக்கு ட்ரெயின் வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ட்ரெயின் வரல, வீட்டுக்கு வந்துடுவீங்களா? வெயிட் பண்ணுவீங்களா? வெயிட் பண்ணுவோம்ல. எவ்வளோ நேரம்? இப்போ அங்கே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் அரை மணி நேரத்தில் ட்ரெயின் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? அரை மணி நேரம் கழிச்சு இன்னும் ட்ரெயின் நேரத்தில் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ என்ன செய்வீங்க? அப்போ உங்களுக்கு அந்த ட்ரெயின் எப்போ வரும்னு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா என்ன செஞ்சிடும், எவ்வளவு லேட் ஆனாலும் வந்துரும் நம்புறீங்க இல்லையா? அதுதானே விசுவாசம். விசுவாசம் அப்படின்னா நம்ம கண்ணால பார்க்கல, ஆனாலும் அது நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம் இல்லையா? அதுதான் விசுவாசம் அப்படின்னு சொல்லப்படுதுண்ணே. சரியா? அண்ணே, உங்களுக்கு புரிஞ்சதானே? சரிண்ணே. ஏசு கிறிஸ்துவ விசுவாசிச்சா நம்ம லைஃப்ல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய ஷோல நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். சூப்பர்ண்ணே. விசுவாசத்தை பத்தி ஒரு பாட்டு பொண்ணு கத்துக்க போறோம். விசுவாசத்துக்காகவே டான்ஸ் இருக்கு, அது தெரியுமாண்ணே உங்களுக்கு? அந்த விசுவாச டான்ஸ இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆடி பார்க்க போறோம். சூப்பர். சரி, இன்னைக்கு ஷோக்குள்ள போலாமாண்ணே? ஓகே ஓகேண்ணே. நம்மளுடைய கிறிஸ்மஸ் ட்ரீயா வந்திருக்கக்கூடிய ஜோஷியா எல்லாத்துக்கும் மெரி கிறிஸ்மஸ் இப்ப சொல்லுவாங்க. கேட்கலாமா? அட்வான்ஸ் மெரி கிறிஸ்மஸ் சொல்லுவாங்க. சொல்றீங்களா? அட்வான்ஸ் மெரி கிறிஸ்மஸ் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு கைதட்டு கொடுத்துடலாமா எல்லாரும் சேர்ந்து? சூப்பர். ஓகே.